என்னாச்சு உனக்கு? திடீர்னு நாகாத்தா மேல ஏத்தி நாகாத்தா மேல வந்தாடா. நாகாத்தா வந்தால எங்க போயிட்டா? நாகாத்தா வந்தால எங்க போயிட்டா? சைலண்டா புட்டு தேடி போனா பாரு. புட்டு தேடி போனா அந்த அண்ணன் காக்கா கொசுமன் தச்சா பாரு. வந்துட்டா புட்டு விட்டுட்டு வரா நண்டு வர பாத்துட்டான். அத்தா சொல்லு கண்ணே. யார் சொல்லு கண்ணு பாறா? பாவத்துக்கு முன்னாடி மேல அச்ச செவில உடம்பு அந்த உருவம் இந்த காட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு தலைவனாக இருந்து பாதுகாத்து வருகிறேன். யார் எங்கே காவல்? வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்கவே! வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர்! ஒரு நேரம் மேல அடி வாங்க போது அடி வாங்குதா? என்ன சொல்றாமா? என்ன சொல்றாமா? கோவப்படாதீங்க ஐயா. தவறை செய்வது மனித இனம், செய்த தவறை மன்னிப்பு தெய்வத்தை கூட சொல்லுவாங்க. ஐயா நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்தா முதல் எதிரியா தெரியுமா? யாரு? கோவம் தான் சாமி. அதனால கோவத்தால ஒரே ஒரு மயிர் நீ கூட ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. பண்டியறையில் நான் கணித்திருந்தேன். நீ வந்து கண் மறைத்தாய்.
மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கே மனம் படைத்தேன் சிட்டி தாலி என்ன அடிக்கிறான் ஏய், பிரிவில் எங்க தெரியலப்பா வாடா. ஏய், உனக்கு தானா? ஏய், பிரிவு. என்னாச்சு உனக்கு? திடீர்னு நாகத்தை மேல எடுத்து நாகாத்தா மேல வந்தாடா. நாகாத்தா வந்தாலும் எங்க போயிட்டா? நாகாத்தா வந்தாலும் எங்க போயிட்டா? சைலண்டா புட்டு தேடி போனா பாரு. புட்டு தேடி போனா அந்த அண்ணங்காக்க கொச்சு மந்த அடிச்சான் பாரு. வந்துட்டா. புட்டு விட்டுட்டு வரா நண்டு வேலை பார்த்துக்கலாம். அத்தா சொல்லு கண்ணே. யார் சொல்லி கண்ணு பாடுறா? பாகத்துக்கு மொட்டாடி மேலே அச்ச செவில உடம்பு அந்த உருவம் நட உட பாகனம் மொத்தமே உம்மண்டாட்டி மொண்டாட்டியே தான். பாடுறா பாடுறா. அப்ப இவளை பார்த்தா உன் மனைவி பார்க்க தேவையில்ல. அப்படியே அச்சாசுல எல்லாம் ஒரே மாதிரி. என்ன ஒண்ணு அம்மாக்கு டிக்கி கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லடா. பார்த்தா நான் 2 கல் சேர்த்து வச்சுக்கிறேன். டேய் சொல்லுங்க யார் அக்கா? சேட் பண்ணிக்குது எங்க அக்கா மாதிரியே இருக்கிறேன். இருக்குடா இருக்கா. சைட்ல அந்த கிணறு தோச்சு வச்சுக்கிறேன். ஏய் அம்மா அக்காவா அக்கா கிடையாது பக்கம் சூப்பரம்மான்னு நான் என்னதுடா பக்கா? எதுக்கு பக்கா? ஒண்ணும் இல்லைங்க பக்கானா என்ன தெரியுமா என்ன? அழகு அழகுக்கு பேரு சீனாவில பக்கம் ஆமா ஆமா. சீனா பாசி அது. சீனா பாசி இது. அழகுக்கு பேரு பக்கம் அஜய் நல்லா இல்ல சொல்றதுக்கு சீனால தரிசிஸ் 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 நல்லா இல்ல. அப்படி அப்படியா? ஓ சரி உங்க குருநாதர் என்ன கூப்பிடு ஏண்டா என்னுடைய மனைவி எது செய்தாலும் பக்கவா செய்வா. ஆமாங்க ஏன் உனக்கு தெரியாது அது செய்து? எனக்கு தெரியாதுப்பா. செஞ்சாதான் உனக்கு தெரிய போகுது. ஊம்பக்கியம் ஏய், என்னடா இது? இங்க வான அர்த்தம் ஓ சீனாவில கிட்ட வாடா. அதுதான் என்ன சொல்லு? ஊம்பக்கியம் பட் உன்ன என்ன புரிய போகுது சீனா தான் சொல்லிக்கிறேன்ல சும்மா பேச்சுன்னு அப்ப ஏமா கோபப்பட்டு என்ன பண்ண போறான் டேய் வாங்கடா இங்க. சொல்லுமா தெரியுமா அடி வாங்க. சாரி சாரி சொல்லுமா? இத பாரு. நானே என்னோட கணவர் கலந்து பேச போறேன்டா. கலங்க அம்மா தண்ணி திட்டமாத்தி கலங்க. காலைல சப்பு என்ன கலங்களே? கலங்க சொன்னீங்க. அட தெரியாதப்பா. குடும்ப ரகசியம் பேச போறோம். அதனால இங்க யாருமே இருக்க கூடாதுப்பா. யாருமே இருக்க கூடாதா? ஆமா. உண்மையாவா? ஆ. யாருமே இருக்க கூடாதா? உத்தரவு தாய ஒரு புறம் பண்ணுங்க. சரி பேர் அன்போண்ட பெரியோருக்கும் நாடக கலா ரசிகா செய்யக்கூடிய அத்தனை கலை உலகத்த அன்பர்களுக்கும் நம்ம கிராமத்தில் தோன்றக்கூடிய அம்மனுடைய ஆலய திருவிழாவினை சீர சிறப்போடு இந்நாள் பொன்னாளாக கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பான முறை செய்த தருணத்தில் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்து எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்ற கலை குழுவினரால் நடந்து கொண்டிருக்கிற நாடகத்தின் தலைப்பானது கள்ளி காத்தான் இன்னும் காளி கோவில் கும்பாபிஷேகம் என்ற புராண காவியத்தின் நாடகமாக நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இப்பொழுது நடக்கின்ற காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் அந்தரங்க விஷயம் பேச வேண்டும் என்ற கட்டளைக்கிறங்க. என்னக்கா கணவன் மனைவி நான் சோர்ந்து கொள்ள பேசினது அது அந்தரங்கம், நடு தெரு கொண்டு அது பொது விஷயம்வாங்க. அந்தரங்க விஷயம் பேச வேண்டும் என்ற கட்டளைக்கிறங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால் இந்த நாடகம் இதோடு முடிவு விடுப்பாங்க. அது அண்ணன் கூட வச்சுக்கிட்டு என்ன வரும் அம்மா
நாங்கள் போயிட்டாங்க. கருவாடு, வாழை கருவாடு. கம்பெனி வச்சு உன் பையன் தூக்கி போடா. லவடிக்க பாரு, ஏன் பையன் எடுத்து போறா? வெளியில செவ்வாய் அந்த மொத்தம் தெரியுமா? அது என்னமோ அவ்வளவு அசால்ட்டா கீழே போடுற. பின்ன 8 லட்சம் ரூபாய் அது. இது 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் நாய் போல நம்மள போய் வச்சு 8 லட்சம் ரூபாய். ஏய், எப்படி எடுத்து போங்க வை போ. போ, எடுத்து போ. எடுத்து போ. ரெண்டு கையில எடுத்து சாமான் புடிச்சுமா முடியும். வரும்போது எப்படி பிடிச்ச அந்த சாமானா? அது கை வேலைச்சே இல்லை இப்போ. கொத்தாடி கொத்தாடி சாயிடா. ஷர்ட்டுகள் வச்சிடலாமா? ஒரு விட்டு போக மாட்டேன். நீங்க தான் சொன்னீங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு, அதான் சொல்லிட்டு சரியான ஆளு பண்ணி நான் நீ இருவரும் தான் சொன்னேன். எங்க 2 பேருமா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? போடா. அம்மா தாயே புறப்பட்டு போடா போடா போடா. வரேன் தாயே. ஏய் போடா. வரேம்மா. போ. ஜெயப்படுத்துக்காக நான் சதா வந்துக்கிட்டு இருப்பேன். அவன் ரெக்கார்டிங் டப்பிங் போட்டு சொன்னா கேட்கறது பயமா இருந்தது. பொத்த கையில கத்துற மாதிரி கத்து வருவேன். என்னடா சின்ன ஒரு சந்தேகம் எனக்கு. என்னது? நீ சந்தேகத்தை நீங்க தான் நிவர்த்தி செய்யணும். சரி சொல்லு. ஐயா, தற்போது இந்திய அரசியல் சட்டமைப்பு எல்லாருக்கும் ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. என்னடா சொல்லுது? 2 வீலர் ஓட்டுறதுக்கு தனி லைசென்ஸ், தனியா. கார் வேன் ஓட்டுறதுக்கு தனி லைசென்ஸ், அதுக்கு தனியா. பஸ் லாரி ஓட்டுறதுக்கு அது தனி அதுக்கு லைசென்ஸ். தனியா. எந்த வாகனம் ஓட்டினாலும் ஓட்டுநர் உரிமை இல்லைனாக்கா எந்த வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்படியா? மன்னா, ஆ. நீ எல்லலாரே போடாத எப்படி மண்ணா டாரஸ் ஓட்டிக்க? ஏய் போடா. என்ன? எல்லாத்தையும் வாங்க வாங்க. ஏண்டா ஏய் நீ வந்து போ. யார் என்ன யார் போக சொன்னா? 2 பேர் தானே போ சொன்னா. 2 பேர் தானே போ சொன்னா. அவன் போக சொன்னியா? அப்படியா? சரி போ. நான் போனமா? அரை மணி நேரம் பத்து போ. இப்ப வேலை இல்ல. போடா. யா பிரிவில் கீஞ்சு போச்சு. என்ன பண்றான்? மொக்கா கிட்ட எடுத்து விடு தைல. தைல ஓட்டினா நல்லா இருக்காது. இது கோமனமா யூஸ் பண்ணிக்கலாம். போடா. வேலை கிடையாதா? இல்லடா போடா. போ. ஒண்ணு இல்லம்மா சொல்றதுக்கு நீ வேலை இல்ல ஐயா நான் நிறையா வேலை கிடையாது நீ வீட்டுக்கு போடான்றாரு மாமா இவ்வளவு நாள் நான் உன்னை வச்சிருந்தேன் கூட மாடமா வேலைக்கு என்ன வச்சிருந்தேன் சொன்னமா அவர் அப்படியே சொல்லுங்க. வேலை நான் கூட செய். நான் செய்யணுமா? செய் ராஜா செய் அன்னைக்கு செய் வெற்றி செய் அண்ணி செய்யலாம் அம்மிக்கு செய்யுன்ற வேலை எல்லாம் 1/2 மணி நேரம் லீவ் போடான்ட்டான். சொன்னேன். அம்மா நான் நான் கொடுக்குறேன் நீ செய்தான்றாங்க. வேலை தரலாமா? போய் செய்ப்பா. என்ன செய் நீ அதுக்கு மேல இருக்கியா? என்னடா அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற வேலை எல்லாம் சொன்னாங்க. நீ எந்த வேலைக்கு நான் ஆசைப்படுற? நீ எந்த வேலைக்கு தான் ஆசைப்படுற? இப்போ சாமானமா வளர்க்குவான், அந்த வேலைக்கு தான் உனக்கு வச்சுக்கிட்டேன். வீடு பெருப்பேன். அதுதானே உன்னை வச்சுக்கிட்டேன். நீ எந்த வேலைக்கு ஆசைப்படுற? விடுங்க விடுங்க. ஏங்க கோபப்படுறீங்க? என்ன வருது? நீ எப்படி நினைக்கிறேன்? மகன் போல நினைக்கிறேன். இப்படிதான் சொல்ற ஒரு நாள் பால் கொடுக்க மாட்டேன். கேட்டியா? சும்மா வரலாம் குத்திட்டு வரேன் நான் கிடக்குறேன் போகணும். சரி போய் வச்சா பால் காய்ச்சி அரண்மனையில் இருக்கிறவங்கலாம் தர எனக்கு தானே கொடுப்பா. வேற யாருக்கு உனக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு? சரி விடு. அப்பா பால் கொடு. பதக்கத்தின் மேலே
பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே நமக்கு இருப்பதே ஒரே ஒரு மனு கல்லிக்காத்தான். வெளிநாடு தந்தான படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வருகிறார். அப்படியா? ஆமா. இதை கேட்ட உடனே கையும் ஓடலே காலும் ஓடலே போவே. கொம்மாளா ஊமேலன்னா கொம்மாளா ஊமேலடா நீ ஊமேல என்னத்திமா கூட்டா ஏய் சந்தோஷமான விஷயம்டா. யாரும் செத்துட்டாங்களா? சந்தோஷமான விஷயம். லைஃப் அதில் தான் அனுபவிக்க முடியும். அப்படியா? பின்ன ஓவரா குஸ்தி ஆடி கிடக்கலாம், ஓவரா பேசிட்டு என் மட்டும் உதவ கிடக்கலாம். அதே போய் உனக்கு என்ன பண்ண ஜம்பாரா சொல்லுங்க. அயலாட சென்ற பிள்ளை படிச்சுட்டு இன்று வருவதாக செய்தா. அப்பனா முதல்ல குஞ்சு பிடிக்கணுமே. மீன் குஞ்சு சின்ன சின்னதா இல்ல கண்ட கோசமா அது புடிச்சு பொரியல் பண்ணணும். எறா குழம்பு எறா தொக்கு வைக்கணும். ஆனா உனக்கு வேலை இருக்குது. மணி போனவனா உனக்கு ஆக்கற எனக்கு ஆக்கிற வேலையா? பின்னால அவருக்கு உணவு ஏற்பாடு செய். பிரம்ம எப்படிதான் பொம்பளை பச்சான் தெரியல. படிக்கும் போது கண்ணு சிமெண்ட்டுக்கிறான் போது என்ன போறாங்க நடக்கிறது கூட ஒரு பாவனை போடு. என் மனைவி வாத்து போகும் அது மாதிரி சோதாடி சரி விடு. நீ சென்று என் தம்பிக்கு சங்கிலி தேவன் அடுத்ததாக சீக்கிரமா கொண்டு வர. அவர் சங்கிலி தேவன், நீ சங்குலி தேவன்.